கேலிஸ்தனிக் பல்க் சீரிஸோட டே 18 and 19 தான். கழுத்து ஒளியோட காஸ்டியூம் ஒன் போட்டு குட்டியா பிரேக்ஃபாஸ்ட் தள்ளிட்டு காஸ்டியூம் ரெண்டுல மருத்துவர் சொன்ன மாதிரியே 3 செட் ஆஃப் 10 ரெப் முழுமையா போட்டதுக்கு ஆதாரம் இந்த 3 ஃப்ரேம் வச்சு எடுத்ததுதான். காஸ்டியூம் 3லாம் இல்லங்க, 2லயே கொஞ்சம் ஆல்ட்ரேஷனை போட்டு ஒத்தனை வச்சாச்சு. பல மாசம் பிறகு படம் பார்க்க வந்தேன். என்ன ப்ரோ ஒத்த சிறப்பான்னு கேட்டீங்கன்னா ஆமா, பட் படம் பேர் அது இல்ல. எங்க ஹவுஸ் ஓனர் ஆண்டி ஏகே சாரோட பெரிய ஃபேனா இருந்ததுக்கு நாங்க என்னங்க பண்ணுவேன். எனக்கும் அஜித்னு பேர் வச்சுட்டாங்க. கலர் மிஸ் மேட்ச் தான், பட் விடாமுயற்சி சேம். இப்ப டே 19ஓட கதையை பார்ப்போம். 12வது பசங்க பரீட்சை முடிச்சதும் கோவை கேலிஸ்தனிக்ஸோட பயிற்சியில பணிவோடு பங்கேத்துக்கினாங்க. ஏனுங்கண்ணா கோச்சிங் வேணும்னா கோவை கேலிஸ்தனிக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க, ஏன்னா ஸ்லாட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. அப்புறம் தலைகீழ நின்னாலும் தலைகீழ எப்படி நிக்கிறதுன்னு சொல்லி தர முடியாதுங்க. மருத்துவர் சொன்ன மாதிரி மொபிலிட்டியை போட்டு கிளம்பியாச்சு. அபிபாஸ் இல்லங்க, நல்லா பாருங்க, அடிடாஸ் தான். பாக்கெட்ல 10 பைசா இல்லைனாலும் ஜன்னல் சாப்பிங் போடுவது பழக்கம். அதன் பிறகு லுல்லு மாலில் நுழைவது வழக்கம். பெருமைக்கெல்லாம் பீத்தல என் மைண்டுக்குள்ளே ஒரு மெமரி கார்டு இருக்கு, அதுல தான் சேவ் பண்ணிப்பேன் என்னென்ன வாங்கணும். இந்த சைடுல வெறும் கடையை வாங்கிட்டு அந்த சைடு வந்தா ஒரு பெரிய குழப்பம். இதை தண்ணி பழம்னு சொல்றதா இல்ல ஊசி பழம்னு சொல்றதா? வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளருமா? ஆங்கிலேயே தெரிஞ்சிருக்கு என்னோட கிரெயின் எப்படின்னு. வெண்டைக்காயோட வாழை உடைச்சேன், டிக்னு சவுண்ட் வந்தா அதனால டக்குனு தூக்கி போட்டு வெயிட் பார்க்க வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாரையும் ஓரமா வச்சுட்டு வாட்ச் அவுட் கொண்டேன். வாட்ச் ஆன் நம்பர் 1 கையில் கீபோர்டு வாசிப்பது எப்படி, இதோ இப்படி. வாட்ச் ஆன் நம்பர் 2 நேரத்தை பார்த்து நேரம் போக்குவது எப்படி, இதோ இப்படி. வாட்ச் ஆன் நம்பர் 3 காசு கொடுக்காமல் காதல் சாங் கேட்பது எப்படி, இதோ இப்படி. வாட்ச் ஆன் நம்பர் 4ல தலப்பாக்குள்ள தலைமுடி இருக்கான்னு பார்த்துட்டு பில்லிங் கவுண்டருக்கு வந்துட்டேன். நம்ம டிஃபென்ஸ் கேண்டீன்ல இல்லாத பொருள்லாம் இங்க தான் வாங்குவேன். சோ வாங்கியாச்சு. அப்படியே வெளியே வரத 2 விதமா காட்டியாச்சு. வீட்டு ஒர்க் அவுட் பிளஸ் வீட்டு சாப்பாடு வச்சு மட்டுமே லீன் பல்க் பண்ணிட்டு வரேன். கேஸ் நீங்க கேலிஸ்தனிக் பண்ணும்போது இன்ஜுரி ஆனா டாக்டரை கன்சல்ட் பண்ணி பொறுமையா ப்ரோக்ரஸ் பண்ணுங்க. கொய்யால லைஃப் இஸ் ஸ்மால் படம்டா. ஸோ கத்துக்க புரிஞ்சுக்க மனமா இருந்துக்க நம்ம பாசல்ல சொல்லணும்னா சந்தோஷமா இருந்துக்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வரட்டா.